நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஹாய் गाइस ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் நான் சொன்னேன் ஹாய் இச்சிகா இச்சிகா சரி என்ன எதுக்கு செட்டுக்குள்ள கண்ணாடி நானும் எவ்ரி டைம் கேட்டுட்டு இருக்கேன் why you are doing like அது இல்லம்மா இந்த கவுண்டமணி மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குதுனாங்க இந்த கண்ணாடி போட்ட இல்லையா இல்லையே நானும் அஜித் குமார் மாதிரி இருக்கேன் நான் சொன்னேன் கவுண்டமணி மாதிரி தானே இருக்கேன் அதுக்கே உங்களுக்கு இல்லை போறாம சரி என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு இப்போ என்ன கான்செப்ட்னா நாங்கள் கொஞ்சம் வருஷமாக வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறோம் 2 பேரும் நாங்கள் எங்களோட கஷ்ட நஷ்டம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்செப்டில் சொல்கிறோம் வேலை இல்லாத இளைஞர்கள் எடுத்துக்கலாம் எங்களை ஓகேங்க ஆல் தி பெஸ்ட் அப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஏண்டா ஆ நம்மளும் படிச்சு முடிச்சு ம் கொஞ்ச நாள் ஜாலியா இருப்போம்னு சொல்லி இருந்துட்டோம். ஆமாம் நம்ம இனிமேலாவது வேலைக்கு போகணும்டா. ராகவ் ராகவ் நம்ம கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்தோன்னு சொன்னீங்க அந்த கொஞ்ச நாள் எத்தனை வருஷம்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா ஜஸ்ட் ஒரு 40 years 40 years பேசாம இந்த செவருக்கு பெயிண்ட் அடிக்க போலாமா பெயிண்ட் அடிக்கிற வேலையா ஆடது ரொம்ப ரிஸ்க்குமா உனக்கு தெரியாது ராகவ் அந்த வேலை எப்படி ஐயோ இங்க பாரு சாரம் கட்டி தொங்க விட்டுருவானுங்க நம்ம அந்த இடத்துல போய் பெயிண்ட் அடிச்சுங்க நீ பெயிண்ட் அடிக்குதுன்னு என்ன நினைச்ச எதனா ஃபிகர் போடுவான் போய் ஆர்ட் பண்ணலாம்னா அதெல்லாம் போச்சு எல்லாம் ஃப்ளெக்ஸ் வச்சிடறானுங்க மேலே போய் அடிக்கணும் நம்ம மேலே இருந்து கீழே வந்தா நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை அது வேணாம் ரிஜெக்டட் ஆமாடா அந்த இடத்துல தொங்கணும் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல பெயிண்ட் எல்லாம் வேற கையில ஒட்டும் அது நமக்கு நல்லது இல்ல பேசாம விவசாயம் பண்ணிட்டா என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம விவசாயம் பண்ணிட்டானா டேய் அது எவ்வளவு பெரிய வேலை எவ்வளவு ரிஸ்கான வேலை தெரியுமா ஒரு விவசாயி ஒரு நெல்லை விதைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அறுவடை பண்றான் நம்ம இங்க நோவாம உட்காந்து சாப்பிட்டுவிட்டு அவன் கஷ்ட நேரத்தையே பாக்குறது இல்ல இதெல்லாம் உணர்த்துறதுக்கு பருத்தி வீரன் கார்த்திக் மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்க விவசாயம்னா சும்மா நினைச்சியா அது உனக்கு எனக்கு வராது ஒரு நிமிஷம்டா என்னடா என்னுடைய நியூஸ் லைவ்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஒன்று வந்திருக்குது ஓ அதை படிச்சிட்டுமா வேலை வாய்ப்பு செய்தி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஐயோ அம்மா 1 லட்சம் ஓகே எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் ஐயோ டே ராகவ் நிஜமாவா சொல்றேன் இப்படி ஒரு வேலையா ஐயோ ஆபீஸ்ல உட்கார்ந்து நல்லா தூங்கலாம் ஐயோ டே முதல்ல அப்ளிகேஷன் போடுறா எவ்வளவு வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம் ஐயா சம்பளம் வருஷத்துக்கு 50% இன்கிரிமெண்ட் டே ராகவ் உன் காலில் வேணா ஒரு முதல்ல அப்ளிகேஷன் போடுறா அட கால் பண்ணி தொலைது யாருன்னு தெரியல இருடா மீதி அப்புறமா பண்ணுப்பா மீதி சொல்லிக்கிறேன்டா சுத்துற ஷேரு ஏர் கண்டிஷன் ரூமு இதெல்லாம் போக நம்ம 2 பேத்துக்கும் ஒரு அழகான பொண்ணு பிஏவா வேற தருவாங்களா பொண்ணு வேற பிஏவா மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக என்னப்பா ட்ரீமுக்கு போயிட்டியா வயசான காலத்துல ட்ரீமு என்ன நீங்க ட்ரீம் போகணுமா ஏன் நான் போகக்கூடாதா போயிட்டு வா போயிட்டு வந்துட்டியா போயிட்டு வந்துட்டேன் ஆபீஸ் எங்க இருக்கு என்ன முக்கியம் அத பாரு ராகவ் இது மடிச்சிடுறேன் 50% இன்கிரிமெண்ட் எல்லாம் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா உடனே என் நம்பருக்கு கால் செய்யவும் நாய பைத்தியம் பிடிச்ச நாய ஏண்டா இதெல்லாமாடா மொபைல் அனுப்புவீங்க கொஞ்ச நேரத்துல ட்ரீமுக்கு போயிட்டு அப்படியே போட்டுட்டானுங்கடா அந்த நாய் பேர் நான் பாரு காரமடை ரெங்கநாதனா ஒன்னொரு ரிப்பீட் காரமடை ரெங்கநாதனா இவன் சாவலியாடா இவன் ஆல்ரெடி எப்போ போயிட்டு இருக்கணுமே சரி தூக்கி போடு இப்ப என்ன தாண்டா செய்யறது என்ன பண்ணலாம் நீயே சொல்லுப்பா நான் ஒரு ஐடியா பண்ணட்டுமா பண்ணு பேசாம நான் சினிமா ஹீரோவாயிட்டா என்ன சினிமா ஹீரோவாடா சினிமா ஹீரோ இப்போ எனக்கு என்ன வயசாயிடுச்சு நீ நினைக்கிற என்ன வயசாச்சு சொல்லு பார்க்கலாம் ஜஸ்ட் 65 years ஏன் ஹீரோவாக கூடாது ஏன் ஆகக்கூடாது உன் மண்டை இருக்கிற அமைப்புக்கு நீ ஹீரோவாகலாம் ஆனா நீ வெக்கப்பட மாட்டே ஹீரோன்னு போயிட்டு நீ சுவிட்சர்லாந்து பாரிஸ் லண்டன் போய் நீ வந்து டான்ஸ் ஆடுவ ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கும் அதையும் மீறி நீ ஹீரோவா நடிச்சினா நாங்கெல்லாம் கன்வென்ட் ஆயிடுவோம் இது தேவையா உனக்கு
சரிடா அதை விட்டு எனக்கு ஹீரோயினா யார் வேணும்னு நான் இப்போ சொல்லிடுறேன். நான் பெரிய அளவுலலாம் ஆசைப்படலடா. இந்த நயன்தாரான்னு ஒரு பொண்ணு இருக்காமே, அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கட்டும்டா. யாருக்கு? நயன்தாராடா. அட பாவி அவங்க ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன? டேய் அவங்க கிட்டத்தட்ட கதையின் நாயகிடா, லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இதை மட்டும் அவங்க கேள்விப்பட்டாங்கன்னு வை, துப்பாக்கி எடுத்து உன் வாயில சுட்டுருவாங்க. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, ஆனா அதை எடுக்க கூட முடியாது உன்னால. உன் ரேஞ்சுக்கு நயன்தாரா தேவையாடா? சரிடா, இறுதியா நான் ஒரு முடிவுக்கு வரேன். இறுதியா? என்ன முடிவு? பேசாம நானு முதலமைச்சர் ஆயிரட்டா. ஐயோ அம்மா ராகு, இது மனசாட்சி இருக்கிறவன் பேசுற பேச்சா? அடுக்குமா உனக்கு? நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறியா? முதலமைச்சர்னா அவளை சாதாரண நினைச்சிட்டீங்களாடா? மீச முளைக்காத பருவத்திலேயே பேனாவை பிடிச்சி தமிழர்களுக்காக பாடுபட்டு பல கவிதைகள் எழுதி பல படங்களுக்கு வசனம் எழுதி அதுக்கப்புறம் பல போராட்டங்களை சந்தித்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து தமிழர்களுக்கு வாழ்ந்து தமிழர்களுக்கு பல திட்டங்கள் போட்டு அதை தீட்டி அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டு இப்பவும் மக்கள் மனசுல உட்காந்து கடவுளா, அவருக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காரு. தனக்கு அப்புறம் இப்படிதான் ஒரு தலைமை இருக்கணும்னு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த இடத்துல கொஞ்சம் கூட ஈனமான இல்லாம முதலமைச்சரா ஆயிடட்டான்னு கேட்குறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? டேய் டேய் டேய், நீ மட்டும் இல்லடா, நிறைய பேர் இந்த மாதிரி டகால்டி பண்ணிட்டு இருக்காங்க. 60 வயசு ஆன உடனே முதலமைச்சர் ஆயிடணுமா? அவங்க சின்ன வயசுல இருந்து போராடி தான் இந்த இதுக்கு வந்தாங்க. நீலாம் என்ன ரேஞ்சு தெரியுமா? இந்த 25 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள பெரிய ஆளோட நினைக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி கேரக்டர் நீ. பட் வெக்கமெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அதனே விளையாட்டு உனக்கு? முதலமைச்சர் விளையாட்டா உனக்கு? நீ நிக்கிற அதே இடத்துல தானடா நானும் நிக்கிறேன். இங்க இருந்து நான் எங்கடா போறேன்? நம்ம என்னைக்குமே ஒண்ணுதான்டா. டேய் மண்டையா, ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம். ஆமாடா. எங்க வீட்டுக்கு வாயேன், போய் நல்ல சோறு சாப்பிடலாம். எத்தனை நாளைக்கு தான் உங்க வீட்லயே சாப்பிடுவேன்? நல்ல விஷயம்டா. அது ஏன் பொண்டாட்டி என்னன்னா என்ன நினைப்பான்? அப்படிதான் ஃபிங்கர்ல வச்சிருக்கேன்டா அவளை. அப்படி பயப்படுவா, எனக்கு பயந்து நடுங்குவான். 40 வருஷமா தண்ட சோறு சாப்பிட்டாலும் இன்னும் அவன் தான் எனக்கு பயப்படுவா. ஏண்டி என்னடி சமைச்சு வச்சிருக்க? டே பொறம்போக்கு, உனக்கே தண்ட சோறு, பக்கத்துல நாய் வேற கூட்டிட்டு வரியாக்கோ? யார் பக்கத்துல இருக்கார் பொம்பளைன்னு நினைக்கிறேன். என்னடா உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா? என் பொண்டாட்டி எல்லாம் நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன கண்டா கிட்டு 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 நடுங்குவாடா என் பொண்டாட்டி. டே ராகவா, எங்கடா இருக்க? பால் வாங்க போன ஆளையே காணோம். டேய் உன்னதான்டா. என்ன கிடு கிடு நடந்து அசிரீரிய என்ன அசிரீரி அரிசிரீரின்னு அங்கே பார், கேவலமா பேர் சொல்லி கூப்பிட்றா. இது கேன் பொண்டாட்டி பரவாயில்ல, ஜென்ட்டுலாம் நாயே புறம்போக்கு புண்ணிய கோட்டிங்களா? உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசுறான். என் பொண்டாட்டி ரேஞ்சுக்கு வர முடியுமாடா? என் பொண்டாட்டி நாயேன்னு நன்றி உள்ள ஒரு பிராணி பேரை சொல்லி தாண்டா திட்டுனா. புறம்போக்குங்கிறத விட எவ்வளவோ பெஸ்ட்டுடா அது. சரி பண்ணி முடிவா என்ன பண்ணலாம்னு சொல்ற? இவ்வளவு நாள் நம்ம கேவலமா வாழ்ந்துட்டோம். ஆமாடா, குறைக்காலத்தையும் கேவலத்தை சகிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம்டா. இது இதே மாதிரி அசிங்கப்பட்ட சோறு திட்டு வாங்கிக்கின்னு 3 வேளை வீட்டில் சாப்பிடணும். சும்மா உட்காந்து சாப்பிட்றதுன்னு ஆயிடுச்சு. செருப்பால் அடிச்சா கூட வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே பேசாமல் இருப்போம்டா. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சொல்டா. போடும்போதே திட்டுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போய் பெருமையாக பேசுவாங்க நம்மளை பற்றி பின்னாடி ஏதோ இந்த மாதிரி சரி குறை காலத்தையும் இப்படியே கழிக்கணுன்ற நம்ம தலைவிதியாக இருந்தால் அதை மாற்ற யாராலையும் முடியாது. நம்ம இப்படியே கழிச்சிடுவோம். ஆமாடா. மிஸ்டர் ராகவ் அண்ட் கவுண்டமணி கலக்கிட்டீங்க. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா எல்லாரும் டெஃபினெட்லி சிரிப்போம். அதே மாதிரி இந்த முறையும் வந்து சிரிக்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளுடைய கெஸ்ட் ஆதித்யா எப்படி என்ஜாய் பண்ணாருன்னு கேட்கலாம். எப்படி இருந்தது ஆதித்யா? ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த டைமிங் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஆதித்யா வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்களே, என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு யாருமே நினைக்க வேணாம். ஏன்னா சரக்கு இருக்க இடத்துல பேச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த சரக்கு which means talent. Okay guys, thank you so much. எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி.